ஹலோ ஆல் வெல்கம் பேக். நேத்து ஸ்கார்பரோல நடக்கிற மெகா பிளாஸ்ட் அப்படின்ற ஒரு ஈவெண்ட்டுக்கு தான் போயிட்டு வந்திருந்தோம். ஈவன் தோ கனடால இவ்வளோ நாள் இருந்தாலுமே வந்து ஸ்கார்பரோவுக்கு பெருசா போனது கிடையாது. ஹோட்டல்ஸ் அந்த மாதிரி தான் போயிருக்கிறோம். இது இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஈவெண்ட்டுக்காக இங்கேருந்து போயிருந்தோம். பட் அது வந்து சவுத் ஏஷியன் ஃபெஸ்டிவல், ஸ்ட்ரீட் ஃபெஸ்டிவல்னு சொல்லிட்டு ஸ்ரீலங்கன்ஸ், தமிழ்ஸ்லாம் சேர்ந்து பண்ணுறாங்க போல. அது ரொம்ப நாளா போகணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் திஸ் டைம் வி காட் த ஆப்பர்ச்சுனிட்டி டு கோ. அ அதனால வந்து ஊர்லலாம் திருவிழா பண்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரீட் ஃபுல்லா பிளாக் பண்ணி வச்சுட்டு, ஒரு சைடுல வந்து ஸ்டேஜ் பண்ணி வச்சுட்டு, இன்னொரு பக்கம் ஸ்டால்ஸு, பசங்களுக்கான கேம்ஸ், பவுன்சி கேசல், அதுக்கப்புறம் ரைட் ஆன் கேம்ஸ் அதெல்லாம் வச்சிருந்தாங்க. ஃபுல்லாவே வந்து பசங்களுக்கு ஃப்ரீயாவே அது குடுத்துட்டுருந்தாங்க. ஸோ கிட்ஸ்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க பவுன்சி கேசல்ல. இந்த அதர் சைடு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா வந்து ஸ்டால்ஸ் வச்சுட்டு, அங்க அவங்களோட கல்ச்சர ரெப்ரசன்ட் பண்ற மாதிரி ஃபுல்லா அவங்களோட ஃபுட்டு, ஃப்ரூட்ஸு, ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து சேல் பண்ணிட்டுருந்தாங்க. அங்க ஐஸ்கிரீம், இளநீ எல்லாமே கிடைச்சது சர்ப்ரைசிங்கா. ஸோ இளநீ குடிச்சிட்டுருந்தோம். அப்புறம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு, அப்புறமா அங்க கிடைச்ச கொஞ்சம் நெஞ்சம் ஃபுட்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறமா வந்து ஸ்டேட்லயுமே வந்து அவங்களோட ஊர்கா அப்படிங்கிற ஒரு ஒரு மியூசிக் ட்ரூப் பேண்ட் வந்து அவங்களோட சாங்ஸ் எல்லாம் பண்ணிட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் வேற வேற டீம்ஸ் வந்து அவங்க டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸும் பண்ணிட்டுருந்தாங்க. அதெல்லாமே பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. பட் கொஞ்சம் ஆக்சுவலி வந்து ரொம்பவே ஹாட்டா இருந்துச்சு. அதனால ரொம்ப நேரம் அங்க இருக்க முடியல. ஸோ ஒரு சைட்ல மட்டும் இருந்து கொஞ்ச நேரம் அந்த ஈவெண்ட்ஸ் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்துட்டு, கொஞ்ச நேரத்திலேயே அங்கருந்து கிளம்பிட்டோங்க. பட் ஓவராலா ஒரு நல்ல ஈவென்ட் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்த மாரி இருந்துச்சு. தட்ஸ் ஆல். தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங்.